எல்லோருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு இருசக்கர வாகனம், வீட்டிற்கு ஒரு கார். என்ன இலவசமா தரணும் எங்கன்னா தளபதி சொன்னாரா? இல்ல, அவர் வார்த்தைகளை இலவசமா எங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பல பேருக்கு பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கும் நான் தெளிவுபடுத்தணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா, எந்த இடத்துலயுமே தளபதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பின் போது பல விஷயங்களை பேசினாரு. திமுக வெளுத்து வாங்கினாரு. எல்லாருக்கும் வீடு என்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது எல்லாருக்கும் இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு இருசக்கர வாகனம் என்பது அவசியம், கார் இலக்கு என்ற மாதிரி தான் அவர் பேசினாரு. அதாவது வீடை நாங்க ஃப்ரீயா தரோம், பைக் நாங்க ஃப்ரீயா தரோம்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. வீடு வாங்குவதற்கும் இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்கும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்க கொண்டு வருவோன்றாரே தவிர நாங்க ஃப்ரீயா தரோம்னு சொல்லல. எங்க கோட்பாடு என்னன்னா, அவங்களுக்கு மீனும் கொடுப்போம், மீன் பிடிக்க கத்தும் கொடுப்போம். இதான் எங்களோட கான்செப்ட். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவனோட வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழி? தனி மனிதனோட வருமானம், அரசு, அதாவது வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல பட்டதாரி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டுல ஒருத்தராச்சும் பட்டதாரி இருக்கணும். அதுக்கப்புறம் படிக்கிட்டோம். அதாவது கல்வி எவ்வளவு அவசியம், சுகாதாரம் தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு ஒரு சொந்த வீடுன்றது எவ்வளவு ஒரு கனவா நீங்க பல பேருக்கு இருக்கு. அந்த வீடு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த வீடு தேவை. அதுக்கு வேலை வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக அவனை மேம்படுத்துவது, இப்படி அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலையை எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. தவிர எந்த இடத்துல வந்தா நாங்க பைக்கை கொடுத்துருவோம், காரை கொடுத்துருவோம், போனை கொடுத்துருவோம்னு போய் சொல்லல. இவங்கள மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆட்சிக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கொடுத்த 500 சில்லற வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க? அரசு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம். சரி, அதுக்குள்ள போவானா? இல்ல, நான் சொல்றேன், இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாச்சும் நிறைவேற்றிருக்காங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க அமுல்படுத்துவோம்னு சொன்னாங்க, ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி சொல்லணும், அடுக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா பல நூறு வாக்குறுதிகளை அடுக்கலாம். நாங்க வாய் வார்த்தைகளாக பேசுறவர் கிடையாது. தளபதி தெளிவுபடுத்தி மோடி என்ன சொல்லிட்டாரு? தளபதி தெளிவுபடுத்திருக்காரு. 15 லட்சம் போடுறன்ற மாதிரி ஒரு கூட்டம் போக்குல அடிச்சு. அதுதான் அவங்களோட ஆர்ஜின் தானே சொல்லல அப்படின்னு. இது பிஜேபியோட ஆர்ஜின் தான் திமுக. ஏன் இங்க வேலை வாய்ப்புகள், இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே எதுக்கு ஆந்திராவுக்கு போகுது? நீங்க என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அந்நிய முதலீடுகள் எத்தனை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாரு. அவர்லாம் ஒரு அமைச்சரா? இதை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகள், ஏன் அந்த ஏஐ ஹப், கூகுளோட ஏஐ ஹப் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கே? இது என்ன காரணம்? அது மூலியமா எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இங்க தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கும், அது ஆந்திராவுக்கு போயிருக்கே. இங்க வரக்கூடிய பல தொழிற்சாலைகள், ஃபாக்ஸ்கான் இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு இங்க தமிழ்நாட்டில் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லி இவங்களே ஒன்னு உருட்டி அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுப்பு தெரிவிச்சது. இந்த அசிங்கம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?